அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு வீடியோ பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, தக்காளி சோறு செஞ்சுட்டு அப்படியே முட்டையை லைட்டாக பெப்பர் போட்டு வறுப்போம்ல, அந்த மாதிரி வறுத்து வச்சிடலான்னு இருக்கேன். நேற்று வச்ச தக்காளி ரசம் இருந்துச்சா, அதுலேயே அப்படியே நல்லா கொதிக்க வச்சுட்டு சாப்பாடை போட்டு கிளறிட்டேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா முட்டையை வந்துட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து வச்சுருந்தேன்னா, அதை அப்படியே மேலாப்பில் வச்சுட்டு வைங்களேன், ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் பாப்பாவோட லஞ்ச். என்னடா கையில் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வைக்கிறேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நேந்திர சிப்ஸும் அச்சு முழுக்கும் தான். அஃபீனாத்தாக்கு எப்பயும் போல் கஞ்சியில் தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், இது பாப்பாவோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸு. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வேணும்னா மட்டும் கால் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணாதீங்க அன்வான்டாக. ஏன்னா என் கால் எல்லாமே ரெக்கார்டில் இருக்கும். சும்மா அன்வான்டாக கால் பண்ணி பேசுனீங்கன்னா நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் அட்டன் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். யாருக்காவது வேணும்னா அவங்க எனக்கு அப்படியே கால் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அன்னோன் நம்பர்லேருந்து வந்துச்சுன்னா கால் ரெக்கார்ட் ஆகும். இப்போது நான் சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரௌனி மசாலா சத்தமாக வேணுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட்டு, நம்ம ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்தாலே போதும். ஆனால் எதுக்கு அந்த கால் பற்றி சொன்னேன்னா, தேவையில்லாமல் கால் பண்ணிவிட்டு நம்ம கிண்டல் பண்ணுறது நக்கல் பண்ணுறது அதெல்லாம் வேணாம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். அப்படியே நம்ம சுட சுட டீயும் குடிக்கலாம்.